குறுக்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1947 இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது காந்தியடிகள் சொன்ன ஒரு வாக்கியம் இருக்குது. நமக்கு அரசியல் ரீதியாக சுதந்திரம் கிடைச்சிட்டு நம்மளுடைய ஆட்சியாளர்களை அதிகாரிகளை நாமளே தேர்ந்தெடுத்துக்கலாம், நம்ம நாட்டை நாமளே ஆண்டுக்கலாம் அப்படிங்கிற அரசியல் ரீதியான சுதந்திரம் தான் கிடைச்சிக்கிட்டே தவிர பொருளாதார ரீதியாக சுதந்திரம் நமக்கு வேணும். அதே மாதிரி நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு ரீதியாக நமக்கு சுதந்திரம் வேணும். சமூக ரீதியா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ரீதியா சுதந்திரம் நமக்கு வேணும். அதுலேயும் குறிப்பா பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல நமக்கு சுதந்திரம் வேணும். இப்படி 1947 சொன்ன காந்தியடிகள் இப்போ இருந்தினார். 2024 இந்த நிலைமைகளை பார்த்து இருந்தினார் அப்படின்னா ஒரு பெண் நடுராத்திரியில நகைகள் அணிஞ்சுக்கிட்டு தனியா போயிட்டு வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. பட்ட பகல்ல நம்ம எதெல்லாம் பாதுகாப்பான இடம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ, போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைகள், ஸ்கூலு, காலேஜ், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், பாதுகாப்பான இடங்கள் அப்படின்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுவும் இரவு பகல் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது. வன்கொடுமைகள் மட்டும் இல்லாமல் அவர்களை துன்புறுத்தி, அவர்களை சித்திரவதை செஞ்சு, அவர்களை சிதைச்சு கடைசியில் அவர்களை கொன்றும் விடுகிறார்கள். இந்த அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் அதை பிஜி பெண் ட்ரைனி டாக்டருக்கு நடந்த அந்த கொடுமைகளை எந்த இதயத்தினாலையும் அதை ஜீரணிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான கொலைவெறி நடந்திருக்குது. அவர்களை இறந்த பிறகும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடுமையான முறையில் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உடலையுமே சதைச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொடுமைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா வெளிப்படையான வகையில் என்னத்தை சொல்றாங்க, இந்த டாக்டர் ஒரு 36 மணி நேரம் வேலை பார்த்துருக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸு கூட இல்லை, ஒரு தனியார் ஒரு அறை கூட இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, கடுமையான டயர்டில் செமினார் ஹாலுக்கு போறாங்க. அங்கே போய் படுக்கிறாங்க. சுமார் 4 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும், 7:30 மணிக்கு திரும்ப அந்த ஆயம்மா அவங்கெல்லாம் ஸ்டாஃப்ஸ்லாம் போய் பார்க்கும்போது அந்த பெண் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. 7:30 மணிக்கு இந்த செய்தி தெரியுது. இந்த 4 மணிலேருந்து இந்த 7:30 வரைக்கும் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே தான் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த செய்தியை போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. சிசிடிவியில் பார்க்குறாங்க. அந்த 4 மணி டு அந்த 7:30க்குள்ள ஒருத்தன் தான் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே போகிறான். அவன் பேர் தான் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு கொடூரமான கேவலமான ஒரு பொறுக்கி உள்ள போயிருக்கிறான். இவன் யாரு அப்படிங்கிறத வரிசையா அடுக்குறாங்க. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய போலீஸ் வெல்ஃபேர் போர்டு அரசாங்கத்துக்கு கீழே தான் அது நடக்கும். போலீஸுக்காக வேலை செய்யக்கூடிய பல வாலண்டியர்ஸை, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸை அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வாலண்டியர்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவன் தான் இந்த சஞ்சய் ராய். இவன் எப்படிப்பட்ட காம கொடூரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 திருமணம் முடிச்சு அந்த 3 பேரையுமே டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துருக்கிறான் சொந்த மனைவிமார்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய மனைவி குழந்தை உண்டாகி பிரெக்னெண்டா இருக்கிற நேரத்திலையும் எட்டி உதச்சிருக்கிறான். அப்படி ஒரு கேவலமான பிறவி தான் இந்த சஞ்சய் ராய். இந்த சம்பவம் நடந்த நைட்ல இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா போதை மது அருந்திருக்கிறான். மது அருந்திட்டு ஆபாச அந்த பான் வீடியோஸ் பார்த்துருக்கிறான். பார்த்துட்டு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, விபச்சார விடுதிக்கு 2 முறை போயிட்டு வந்திருக்கிறான். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறான். அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் செமினாருக்கு போனான். அந்த செமினாருக்கு போன அந்த ஃபூட்டேஜ் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த 4 மணிலேருந்து 7:30 வரைக்கும் அந்த செமினாருக்குள்ள சிசிடிவியில் பதிவாகுன ஒரே மூஞ்சி இவனுடைய மூஞ்சி தான். இவன் மட்டும் தான் போயிட்டு வந்திருக்கிறான். காலையில் அந்த பெண் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய கண்கள் கிழிக்கப்பட்டிருக்குது, வாய் உடைக்கப்பட்டிருக்குது, விலா எலும்பை ஒட்டி இருக்கக்கூடிய 2 கால்களும் 90 டிகிரிக்கு கிழிக்கப்பட்டிருக்குது. மர்ம உறுப்பில் கிட்டத்தட்ட 150 ml விந்தணுக்கள் இருக்கிறத போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்றாங்க. சராசரியா ஒரு மனுஷனுக்கு அவன் எவ்வளவு பெரிய குதிரை பலம் கொண்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு 3 ml இருந்து 5 ml தான் வரும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவான உண்மை. டாக்டர்கள் அதை விளக்குறாங்க. சராசரியா ஒரு நபருக்கு 5 ml வச்சாலும் கிட்டத்தட்ட 30 பேர் வச்சாதான் 150 ml வருது. இதுலேயும் தான் அந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. போனது ஒருத்தன் தான் உள்ள போனான். அந்த ஒருத்தன் தான் அந்த சிசிடிவி கேமரால செமினார் ஹாலுக்குள்ள போறத பதிவு செய்யப்பட்டிருக்குது. மீதி ஆட்கள் எங்கிருந்து வந்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராயும் போது தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே பல வகையான கரப்ஷன்ஸ், ஊழல் நடக்குது. உடல் உறுப்பு திருட்டுக்கள், போதை பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் இந்த மருத்துவமனையில் நடக்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்குது.
இது சம்பந்தமா வந்து ஏற்கனவே வந்து இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த கொடியவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் வந்து வாக்குவாதம் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்குது. அந்த குறிப்பிட்ட நைட்ல இந்த பெண்ணினுடைய கார் வந்து கடுமையான முறையில் உடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பல வகையான ஊழல்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதை வந்து இந்த பெண் வந்து எப்படியோ தெரிஞ்சு வந்து அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு வந்து அந்த விஷயத்துக்கு எதிராக வந்து தட்டி கேட்டிருக்கலாம். அப்படி தட்டி கேட்கும்போது யார் யாரெல்லாம் இந்த ஊழல்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அந்த அத்தனை பேரும் வந்து சேர்ந்து இந்த பெண்ணை வந்து சிதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வந்து நமக்கு வந்து புரிய வருது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அதே நாள்லயே வந்து அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய பிரின்சிபலா இருந்த சந்தீப் அப்படிங்கிறவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், ரிசைன் பண்ணியிருக்கிறான், ராஜினாமா வந்து செஞ்சிருக்கிறான். அவனை வந்து 8 மணி நேரத்திலேயே வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பிரின்சிபலாக வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த செமினார் ஹாலை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சில இடங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் மூலமாக வந்து உடைக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸ் வேலை இருக்குது. இவ்வளோ பெரிய கொலை குற்றவாத பாதகமான சம்பவம் வந்து நடந்திருக்குது. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூமுகளை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 பேரை கொண்ட கும்பல் வந்து ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள வருது. அந்த செமினார் ஹாலில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக போட்டு உடைக்கிறாங்க. சிசிடிவியை வந்து உடைக்கிறாங்க. அந்த செமினார் ஹாலில் சுற்றி இருக்கக்கூடிய பல பாகங்களை வந்து சிதைச்சி போடுறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நிறைய பகுதிகளை வந்து உடைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பெண் அனுபவிச்ச அந்த கொடுமைகளை பார்த்தா அப்படின்னா அது ஒரு நபரால் கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது. கண்டிப்பாக வந்து பல நபர்கள் வந்து உள்ள வந்திருக்க கூடும். அதுக்கு வந்து செமினார் ஹாலில் சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளை வந்து பயன்படுத்திக்க கூடும். அதனால தான் வந்து அந்த தடயங்களை எல்லாம் மறைக்கணும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு கும்பல்களை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தடயம் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்தை எல்லாமே அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இப்படியா இவ்வளவு வந்து கொடூரங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நடந்திருக்குது. அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி மம்தா பானர்ஜி வந்து என்ன செஞ்சிருக்கணும், உடனடியாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டு உடனடியாக அவர்களுடைய மாநில அரசினுடைய போலீஸ் நிர்வாகம் சிபிசிஐடி எத்தனையோ புலனாய்வு விசாரணை குழுக்கள் வந்து இருக்குது. அது அத்தனையுமே அனுப்பி என்ன செஞ்சிருக்கணும், இதை வந்து முதல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இதே வந்து தாமதப்படுத்துறதுனால இது வந்து ஹைகோர்ட்டுக்கு போது ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாத்துறாங்க. ஏமா ரோட்ல நடந்து போராட்டம் பண்ற இடத்துலயே வந்து உங்களுடைய பொறுப்பு இருக்குது. அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க, அதுவும் ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, ஒரு போல்டான ஒரு லேடியா வந்து அறியப்படுறாங்க. அவர்களுடைய அமைச்சரவையில வந்து எம்பியில வந்து கிட்டத்தட்ட 33% வந்து பெண்கள் இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இவ்வளவு கோரமான சம்பவம் நடந்திருக்குது. அதை வந்து ரொம்ப தாமதப்படுத்திட்டாங்க. இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து அவர்கள் மேல விழுது. இதை ஒட்டி என்ன செய்யறாங்க, குறிப்பா ஆளும் பாஜகவை சேர்ந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து இதை வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளை ஆக்குறாங்க. கண்டிப்பா வந்து ஆக்கணும். இப்படி எந்த சம்பவம் எந்த மாநிலத்துல அந்த மாநிலத்துல வந்து யாரு வந்து ஆட்சி செஞ்சாலும் கண்டிப்பா வந்து இதை ஆக்கி இருக்கணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா யாரு பண்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியம். இவ்வளவு நாளா வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா மணிப்பூர்ல வந்து கொடூரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இதை விட கேவலமான கொடூரங்கள் அங்கே நடந்துச்சு. 2 பெண்களை வந்து கிட்டத்தட்ட 200 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவர்களை ஒட்டு துணி இல்லாம பேரணியா கூட்டுட்டு போய் சிதைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் வந்து 2 பெண்களை வந்து சிதைச்சிக்கிறாங்க. அப்படின்னா இதை விட மிகப்பெரிய கொடுமைகள் தான் வந்து மணிப்பூர்ல நடந்துச்சு. அப்பெல்லாம் வந்து நவதுவாரத்தையும் வந்து பொத்திட்டு இருந்த இந்த இந்திய ஊடகங்கள் வந்து இதுக்கு மட்டும் கிளம்புறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பா கிளம்பணும். இந்திய ஊடகங்கள் வந்து கண்டிப்பா வந்து எதிர்த்து வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்க முடியுமோ கண்டிப்பா பண்ணணும். ஆனா எல்லாத்துக்கும் பண்ணணும். மணிப்பூர்ல நடந்த பெண்ணுக்கும் வந்து இதே நீதி வந்து கிடைக்கணும். ராஜஸ்தான்ல நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, கேரளாவில் நடந்தாலும் சரி, நம்ம நாட்டில் மட்டுமே ஒரு நாளைக்கு சராசரியா 82 வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக வந்து நடக்குது அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணி வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் ஒரு பெண் வந்து இந்தியாவில் மட்டுமே பாலியல் ரீதியான தொல்லைக்கோ அல்லது வந்து வன்புணர்வுக்கோ ஆளாகிறாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் வந்து கொடுக்குறாங்க. இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு மட்டும் 82 கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து வெறும் வந்து ரிப்போர்ட் பண்றது மட்டும்தான். இந்த மாதிரி கேசஸ் வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அது மட்டும்தான் வந்து கணக்கில் வருமே தவிர இதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 3 மடங்கு குறைந்தது அதிகமாக இருக்கலாம். அப்படின்னா 300 பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கப்படுது இந்த இந்தியாவில் ஒரு நாளைக்கு. இப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகளுக்கு வந்து முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து இது அதிகரிச்சுட்டு தான் போகுது, குறைஞ்ச பாடில்லை அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். கடைசியா பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கணும்.
இந்த படுபாதகமான செயல்களை வந்து செய்யக்கூடிய இந்த அரக்கர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் வந்து அமல்படுத்தணும். உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் வந்து உச்சபட்ச தண்டனையாக வந்து மரண தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வந்து கேட்குறாங்களா இல்லையா? அதோடு சேர்ந்து நம்மளும் நம்மளுடைய குரல்களை வந்து எழுப்பணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்காக வந்து பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அப்படிங்கிற நல்ல கோரிக்கையை முன் வச்சு வீடியோவை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.